ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது அன்டோல்ட் ஹிஸ்டரி ஆஃப் மக்களின் தளபதி வினோத் சுகுமாரன், உங்கள் ராஜா. ராஜா அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே, சூப்பராக இருக்கேனே. அதாவது சினிமா ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த காலகட்டங்களில் அதாவது சினிமா வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை. ஓகே, நிறைய நடிகர்கள் வருவாங்க, நிறைய நடிகர்கள் வந்து போவாங்க. சில பேருக்கு வந்து வாழ்க்கை வந்து அமோகமாக இருக்கும், சில பேருக்கு வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப டவுனாக இருக்கும். ஆனால் 1993 ஒருத்தர் வந்து அப்படி என்ட்ரியை கொடுக்குறாரு. அவர் என்ட்ரியை கொடுக்கும் போது அப்போ இருந்த அந்த களம்னு இருக்குது பார்த்தீங்களா, சினிமா களம் பயங்கரமாக கலவரமான ஒரு பூமியாக இருந்தது. ஆமாம், ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸான செலிபிரிட்டிஸ், ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து கொடிகட்டி பறந்த காலகட்டம். அப்போ வந்து ஒரு இளம் வயதில் ஒருத்தர் என்ட்ரியை கொடுக்குறாரு. என்ட்ரியை கொடுத்து அதுக்கப்புறம் கலகுறாரு. தம்பி, 1993 புரிஞ்சிக்காம அந்த காலத்து நடிகர்களின் பயணத்தை எதையுமே நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ தமிழ் சினிமா வெறும் பொழுதுபோக்கம் மட்டும் இல்லை, அது குடும்பங்களின் வார இறுதி கொண்டாட்டம். அந்த காலத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அன்னைக்கு திருவிழா மாதிரி கோலாகலமாக இருக்கும். தேட்டர் ஃபுல்லாக முதல் காட்சி பார்க்க தேட்டருக்கு மக்கள் அதிகாலையிலே வந்துடுவாங்க. அப்போலாம் ஒரு படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ட்ரெய்லர், போஸ்டர், ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் பத்திரிகை மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஒரு நடிகரோட பெயர் மக்களிடம் செல்வதற்கு நேரம் எடுத்துக்கொண்டது. இந்த காலகட்டத்தில் ஒரு டீசர் ரிலீஸ் ஆனாலே கோடிக்கணக்கான மக்கள் கொஞ்ச நேரத்திலே பார்த்துடுறாங்க. ஆனால் 1993 அப்படி இல்லைண்ணே. தொடர்ந்து மக்கள் மனசில் தன்னை வந்து நிரூபிக்கிறதுக்கு தக்க வச்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நல்ல படங்களாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் பொறுமையும் இருக்கணும், பயமும் இருக்கணும். இந்த ரெண்டுமே கலந்தது தான் த பியூட்டிஃபுல் திங் இன் சினிமா இண்டஸ்ட்ரி. அந்த காலகட்டத்தில் இந்த பியூட்டியும் இருந்தது, அழகும் இருந்தது. ரெண்டுமே ஒன்று தான். இல்லை ஒன்று தான். ஒரு புது நடிகருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் தான் உண்மையான சோதனையை ஆரம்பிக்குது. இவர் தொடர்ந்து நடிப்பாரா? இவரால் ரசிகர்களை ஈர்க்க முடியுமா? இவருக்கு தனித்த அடையாளம் உருவாகுமா? இப்படி பல கேள்விகள் எழும். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது பேட்டியில் இல்லை, திரையில். ஒரு தலைமுறையிலையும் புதுமுகங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதில் மேக்சிமம் செலிப்ரிட்டிஸ் நிலைச்சு நிற்கிறதே இல்லை. ஏன் தெரியுமாண்ணே? ஒரு நடிகருக்கு திறமை மட்டும் போதாதுண்ணே, ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கற்றுக்கிற மனப்பான்மையும் வேணும், மக்கள் மனசை புரிஞ்சுக்கிற டேலண்ட்டும் இருக்கணும். இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கான அந்த ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கான தனித்துவத்தை உருவாக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த காலகட்ட சினிமாவில் நிலைச்சு நிற்க முடியும். அந்த காலத்தில் சண்டை காட்சிகள்லாம் நிறையா இருக்கும் படத்தில். ஆமாம். ஆனால் 1993 ஒரு நடிகரை ரசிகர்கள் சண்டை காட்சிக்காக மட்டுமே ரசிக்க மாட்டாங்க. கரெக்ட்ல. அவரோட நடிப்பு, எளிமை, குடும்ப உணர்வு, திரை நடத்தை இவை அனைத்தையும் பார்ப்பாங்க. அவங்க திரையில் ஒரு சூப்பர் ஹீரோ மட்டும் இல்லை, தனக்கு நெருக்கமான ஒரு மனிதரையும் தேடினாங்க. அண்ணே, அதனால தான் அந்த காலகட்டத்தில் வெற்றி அடைஞ்ச ரசிகர்களுக்கு குடும்பங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபேன்ஸாக வந்து உருவாக்கியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி குடும்ப ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அட்ராக்ட் பண்ணி கவர்ந்து வச்சுருந்தாதான் நீண்ட காலம் சினிமாவில் நிலைச்சு நிற்க முடிஞ்சுது. 1993 வெறும் வருஷம் மட்டும் கிடையாது, பல புதிய கனவுகள் சோதனைக்குள்ளாக்கப்பட்ட வருடம். பலர் வந்தார்கள், சிலர் சென்றார்கள், வெகு சிலர் மட்டுமே காலத்தை வென்றார்கள். ஆனால் ஒரு ஹீரோ மக்கள் மனசில் நினைச்சு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னா அவங்களோட படம் ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ மட்டும் மக்கள் மனசில் இடத்த பிடிக்க முடியாது. அதுக்கு முன்னாடியே, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல வருஷமாக அந்த போராட்டத்தை ஃபேஸ் பண்ணி தான் கடைசியாக படம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் மக்கள் மனசில் ஒரு இடத்த பிடிப்பாங்க. அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பயிற்சிகள் இருக்கும், நிறைய தோல்விகள் இருக்கும், நிறைய லேர்னிங் ப்ராசஸ், கற்றுக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திறமையும் நிறைய இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் மக்கள் மனசில் ஒரு இடத்தையே பிடிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் தாண்டி சினிமா துறையில் நிறைய தோல்விகளை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி திருப்பி எந்திரிச்சு நிற்கக்கூடிய மனப்பக்குவம் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் சினிமாவில் சாதிக்கவே முடியும். தம்பி, நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா வெற்றி உடனே கிடைச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் திரைப்பட உலகம் அப்படியேங்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் புதிய சவால், ஒவ்வொரு காட்சியும் புதிய தேர்வு, ஒவ்வொரு படமும் புதிய பொறுப்பு. ஒரு நடிகர் கேமரா முன்னாடி நிற்கும் போது வெறும் டயலாக் மட்டும் பேசுறது கிடையாது, உடல் மொழியும் சேர்ந்து பேசும். நடிகர்களுக்கு கண்ணும் பேசும், அமைதியும் பேசும். அதனால தான் நடிகர்களுக்கு நடிப்பு அப்படிங்கிறது மனப்பாடம் இல்லை, அனுபவம். நீண்ட காலமாக நிலைச்சு நிற்கிற நடிகர்கிட்ட ஒரு பொதுவான குணம் ஒன்று இருக்கும். அவங்க டெய்லி கற்றுக்குவாங்க. யாருக்கிட்டே? ஒவ்வொரு இயக்குநர்கள்ட்டையும், ஒவ்வொரு கோ ஆர்டிஸ்ட்கிட்டையும் தினமும் நடக்கும் படப்பிடிப்பு தளத்துலேயும் கற்றுக்குவாங்க. சினிமா அப்படிங்கிறது ஒரு தனி நபரோட ஒரு கலை கிடையாது. சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் கம்போசர், இயக்குனர் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உருவாக்குற ரொம்ப அழகான அற்புதமான ஒரு கலை உலகம்தான் சினிமா துறை. அந்த உலகத்தில் டெய்லி எந்த நடிகர்லாம் கற்றுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் டெய்லி வளர்கிறாங்க.
புதுசாக வர்ற நடிகர்கிட்ட ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? அவரோட இயல்புத்தன்மை, அவர் திரையில் நம்மளை நம்ப வைக்கிறாராங்கிறது மட்டும்தான். பிரம்மாண்டம் பின்னால் வரும், நம்பிக்கை தான் முதல்ல வரும். அஜோ அண்ணா கலக்குறீங்கண்ணே. எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நடித்தா கூட சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க சில ஆக்டர்ஸ்லாம். அந்த சின்ன ஸ்மைல் கூட மக்கள் மனசில் போய் அப்படின்னு அங்கூரம் போட்டு நறுக்குன்னு உட்காந்துக்கும். நம்ம தளபதி மாதிரி ஒரு எளிய நடத்தை கூட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சின்ன ரியாக்ஷன்ஸ் கூட மக்கள்கிட்ட ஒரு நெருக்கத்தை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது பார்த்தீங்களா? அதுதான் ஒரு நடிகருக்கும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் நடுவில் உருவாகக்கூடிய முதல் பாலம். ஒரு தலைமுறையிலையுமே சில பேர் வேகமாக வருவாங்க, சில பேர் பொறுமையாக வளருவாங்க. ஆனால் இதில் பொறுமையாக வளர்றாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் பேஸ்மெண்ட், அதாவது அடித்தளத்தை நல்லா ஸ்ட்ராங்காக வைப்பாங்க. அந்த அடித்தளம் தான் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராவலை, ஒரு பெரிய பயணத்தை தாங்கக்கூடிய ஒரு பேஸ்மெண்ட். ஒரு நடிகரோட ஆரம்ப காலத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா வெற்றி வந்து மேடையில் தெரியும். ஆனால் அதனோட ஆணி வேறு அமைதியாக கடந்து வந்த பாதையில் தான் தெரியும். ஒரு கனவு இருந்துச்சு, அதை நோக்கிய பயணம் இருந்துச்சு. அந்த பயணத்தோட அடுத்த கட்டத்தில் ஒரு திரைப்படம் மட்டும் இல்லை, ஒரு புதிய அடையாளம் உருவாக தொடங்கியது. ஆனால் ஒரு சில நடிகர்களோட வாழ்க்கையில் ஒரு சில படங்கள் அந்த வசூலுக்காக மக்கள் மனசில் ஒரு இடத்த பிடிச்சிருக்கும். இதில் ஒரு சில படங்கள் நிறைய அவார்ட்ஸ்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த விருதுகளுக்காக அந்த படங்கள் மக்கள் மனசில் ஒரு இடத்த பிடிச்சிருக்கும். ஆனால் ஒரு சில படங்கள் மட்டும்தான் அந்த நடிகரோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மைல் கற்களாக நிற்கும். 1993 ரிலீஸ் ஆன செந்தூர பாண்டி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், கேப்டன் நடிச்சிருப்பாரு. அவர் படம் நடிச்சாரா? தளபதி விஜயோட கெரியரில் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான படியாக மக்கள் எல்லாருமே வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மேஜிக்னே. அந்த மேஜிக்கெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1993க்கு நம்ம இங்கேருந்து டைம் ட்ராவல் பண்ணி தான் அங்கே போகணும். ஒரு நடிகருக்கு முதல் வாய்ப்பு கிடைக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வாய்ப்புக்கு பின்னாடி தொடர்ந்து நிற்க முடியுதா அப்படிங்கிறது தான் உண்மையான கேள்வி. 1990களின் தொடக்கத்தில் புதுசாக வந்த நடிகர்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. ஒவ்வொரு புது படமும் அவங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தேர்வாக இருந்துச்சு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு நடிகருக்கு தொடர்ந்து ஸ்க்ரீன் மூலமாக மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ரசிகர்களோட மனசில் நம்மளோட முகம் பதியணும் அப்படின்னா நேரமும் நம்மளோட படைப்புகளும் ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய படத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. விஜயை அதிகமான பார்வையாளர்கள்ட்ட கொண்டு சென்ற படமாக இந்த செந்தூர பாண்டி இருந்துச்சுன்னு சினிமா ஆர்வலர்கள் சொல்லிக்கிட்டாங்க. ஒரு நடிகருக்கு ரசிகர்கள் கூட்டம் அப்படின்றது ஈஸியாக கிடைச்சிடாது. அந்த தருணம் வரணும் அப்படின்னா மெதுவாக தான் நடக்கும். ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த ஆக்டர் தானே இவர் அப்படின்ட்டு மக்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த படம் இந்த நடிகர் எதை நடிப்பார், எந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான மாற்றம் எல்லா நடிகர்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. திரைப்பட உலகத்தில் ஒரு நடிகரை கவனிக்கிறது வெறும் ரசிகர்கள் கூட்டம் மட்டும் கிடையாது. இயக்குநர்களும் பார்ப்பாங்க, ப்ரொடியூசர்ஸும் பார்ப்பாங்க, விநியோகஸ்தர்கள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பண்ணுறாங்களே அவங்களும் பார்ப்பாங்க. இப்படி எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறமாவும் அந்த நடிகரால் தொடர்ந்து முன்னேறி போக முடியுமா, அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கொடுத்தா நல்லா டேலண்டாக பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மனசுலையும் ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரணும். ஒரு படம் அடுத்த வாய்ப்புக்கான கதவையும் திறக்கலாம் அல்லது அதை மூடவும் முடியும். அதனால தான் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு நடிகரோட வாழ்க்கையில் ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படம் தான் அந்த நடிகரோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கை சுமக்கும். இன்றைக்கி நம்ம எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய நம்மளோட மக்கள் தளபதி விஜய் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் உடனே இந்த ஒரு பொசிஷனுக்கு வரல, அவ்வளோ ஈஸியாலாம் வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கார். ஒவ்வொரு ஆரம்ப காலகட்டத்தில் வந்த படங்களும் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு கற்றலும் அவரோட அடுத்த வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமைஞ்சுது. அந்த அடித்தளத்தை அமைச்சு கொடுத்த படங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த படத்தோட லிஸ்ட்டில் செந்தூர பாண்டிக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. தம்பி, ஒரு நடிகரோட பயணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட வெற்றி படங்களை மட்டுமே பார்க்கக்கூடாது, அவரை அந்த வெற்றிக்கு கொண்டு சென்ற ஆரம்ப கால மைல்களையும் பார்க்கணும். செந்தூர பாண்டி அப்படின்னு ஒரு பேரை கேட்டாலே அந்த காலகட்டத்திலேருந்து வளர்ந்து வந்திருப்பாங்க பார்த்தீங்களா? நாம தான் நமக்குலாம் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். நம்ம தளபதி விஜயோட கெரியரில் ரொம்ப முக்கியமான திருப்பம் தான் இந்த செந்தூர பாண்டி. 1993 அவரோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா? எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரோட டைரக்ஷனில் வெளியான இந்த திரைப்படம் விஜயோட ஆரம்ப கால கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல். விஜயோட ஃபஸ்ட்டு படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியை தரல. அந்த நிலையில் அவரோட அப்பா எஸ்.ஏ.சி இருக்கார்ல, அவர் தன்னோட மகனை அடுத்த கட்டத்துக்கு கவனமாக பொறுப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண திரைப்படம் தான் இந்த செந்தூர பாண்டி. நம்ம எல்லாருமே இப்போ நம்ம இளைய தளபதினு சொல்லி கூப்பிட்றோம் அவரை.
ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எல்லாருமே இளைய நட்சத்திரம் அப்படின்ற ஒரு அடைமொழி இந்த படத்தின் மூலமாக சூட்டப்பட்டது. யாருக்கு? நம்ம தளபதிக்கு. இந்த படத்தோட வெற்றியில் மிக முக்கியமானவர் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அண்ணே, அந்த காலத்தில் வளர்ந்து வரக்கூடிய நடிகர் தான் நம்ம தளபதி விஜயா இருந்தார். ஆனால் ரொம்ப பெரிய சீனியர் ஆக்டர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த படத்தில் வந்து நடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் வந்து நடித்து கொடுத்தாரு. எந்த படத்தில்? செந்தூர பாண்டியில். அப்படிப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டு தான், அதாவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு தான் இந்த படத்தில் நடித்த நிகழ்வு. செந்தூர பாண்டி அப்படின்ற வார்த்தைக்கு, அந்த பேருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளமாக நம்ம விஜயகாந்த் வந்து நடித்து கொடுத்தாரு இல்லையா? அது வந்து அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலத்தை சேர்த்துது. நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர் இந்த படத்தில் நடித்ததுனால தான் இந்த படம் சாதாரணமான ஒரு படமாக இல்லாமல் ரொம்ப பெரிய சூப்பரான ஒரு படமாக மக்கள் மனசில் ஒரு இடத்த பிடிச்சிது. தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தோம்னா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது நம்ம மியூசிக் கம்போஸர் தேனிசை தென்றல் தேவா. ஒளிப்பதிவு அப்படின்றது ஒரு படத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களுக்கும் திரைத்துறைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பால்மம் தான் இந்த ஒளிப்பதிவு. ஏன்னா அவங்க வந்து கேமராவில் வந்து கேப்சர் பண்ண தான் நம்ம பார்க்கவே முடியும். அந்த பொறுப்பை இந்த படத்தில் யார் வந்து வகிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிசங்கர். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செம சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. கௌதம் ராஜ், இவர் யார் தெரியுமா? இவர் தான் எடிட்டர் ஃபார் திஸ் மூவி. அவரும் செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார். எல்லாமே மேஜிக்கலான விஷயமா இருந்தது. இதில் ரொம்ப பெரிய ஒரு மேஜிக் என்ன தெரியுமா? இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான குட்டி கதாபாத்திரத்தில் நம்ம எஸ்ஏசி அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாகவும் இருந்தது. இந்த படத்தோட பாடல் மூலமாக தேனிசை தென்றல் தேவா இருக்கார் பார்த்தீங்களா, எல்லா ஆடியன்ஸையும் எல்லா மக்களையும் தன் வசம் இழுக்க ஆரம்பிச்சிட்டார். தம்பி, கதையை சொல்லுங்க, ரசிகர்களுக்கு அந்த நாஸ்டாலஜியா மீண்டும் கிடைக்கட்டும். கண்டிப்பான கல்லூரியை முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பக்கூடிய நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, யுவராணியை பார்க்குறாரு. பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? உடனே லவ் வர ஆரம்பிக்குது. அந்த காதலுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு வில்லன் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த வில்லன் தான் பொன்னம்பலம். அந்த எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமான ஒரு வில்லனிசம். இந்த வில்லனிசம் தான் படத்துக்கு ஒரு விறுவிறுப்பை, இந்த ஃப்ளேவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பெப்பர் ஃப்ளேவர் வந்து ஆட் ஆன் கொடுத்தது நம்ம பொன்னம்பலம் தான். இன்டர்வலுக்கு அப்புறமா சிறையிலேருந்து அப்படி ரிலீஸ் ஆகி வெளியில் வராரு பார்த்தீங்களா, யார்? நம்ம அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் சூடு இன்னும் அனல் பறக்க ஆரம்பிச்சுது. செந்தூர பாண்டி படத்தில் அந்த இன்டர்வல் பிளாக் இருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமான ஒரு பீக் மொமெண்ட்னு சொல்லலாம். நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து அப்படி ரிலீஸ் ஆகி வருவார். அதுதான் த ஹீட் மொமெண்ட் ஆஃப் திஸ் மூவி. விஜய் யுவராணி காதல் இந்த சைடு அப்படின்னா விஜயகாந்த் கௌதமியோட காதல் இந்த சைடு. இப்படி ஒரு காட்சிகளுமே உணர்ச்சியை வந்து ஒரு உச்சத்துக்கே கொண்டு போயிருக்கும். ஏன் விஜயகாந்த் ஜெயிலுக்கு போனார், விஜய்க்கும் யுவராணிக்கும் அந்த காதல் என்ன ஆச்சு, இதுதான் படத்தோட மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டோரி. இதில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த நேரத்தில் உச்சத்தில் இருந்த நம்ம கேப்டன் கூட நம்ம விஜய் சார் நடிச்சது தான். ஆனால் நம்ம தளபதி விஜய் வந்து அப்போ தான் யங் இல்லையா, அப்போ தான் திரைத்துறைக்குள்ளே வந்திருக்கிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய உச்சம், சினிமாவில் வந்து உச்சத்தில் இருந்தவர் தான் நம்ம விஜயகாந்த் சார். அவர் கூட ஒன்றா சேர்ந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது பார்த்தீங்களா, அது வந்து பெரிய பெரிய மேஜிக்கல் மூமெண்ட் இன் நம்ம தளபதி விஜயோட கெரியர். அந்த படத்தில் அண்ணன் தம்பி பாசம் ரொம்ப ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக, அண்ணன் தம்பினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு பிக்சரைசேஷனை நம்ம முன்னாடி ஸ்க்ரீனில் கொடுத்தாங்க இந்த படத்தோட டீம். ஆனால் பயங்கரமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் என்கிட்ட ஒன்று இருக்குண்ணே. என்னம்மா? இந்த ரகசியம் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லட்டுமா? ஒரு படத்தில் ஒரு நடிகரை வந்து ஹையர் பண்ணணும், நடிக்க வைக்கிறதுக்கு கூப்பிடணும் அப்படின்னா எல்லாருமே பிளான் பண்ணுவாங்க, ஸ்டோரி எடுத்துகிட்டு போய் சொல்லுவாங்க. அந்த நடிகர் வந்து ஓகே சொல்லலை, எனக்கு பிடிக்கல, நான் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வேற நடிகரை மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் விஜயகாந்த் சார் நடிச்சார் பார்த்தீங்களா, அவருக்கு முன்னாடி வேற ஒரு நடிகரை மைண்டில் வச்சுருந்தாங்க. அந்த நடிகர்கிட்ட நம்ம எஸ்ஏசி சார் போய் ஸ்டோரியும் சொல்லியிருக்கிறார். அந்த நடிகர் என்னால் இந்த படத்தில் நடிக்க முடியாது, எனக்கு கால் ஷீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, வேறு சில படம்லாம் அந்த படத்துலலாம் கமிட் பண்ண வந்து கொடுத்துருக்கேன், அந்த படத்தில் நடித்து முடிக்கணும், அதனால் சாரிங்க இந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர் அவாய்ட் பண்ணிட்டார். அந்த நடிகர் யார் தெரியுமா? யாரு? தகுடு தகுடு. ஓ, நம்ம சத்யராஜ் சாரா? எஸ், அவர்கிட்ட தான் நம்ம எஸ்ஏசி சார் போயிட்டு இந்த ஸ்டோரி வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு சில காரணத்தினால அவரால் நடிக்க முடியல. அதுக்கப்புறமா அந்த டைமில் நம்ம எஸ்ஏசி சார் ரொம்ப ஆசைப்பட்டு தான் போய் சொல்லியிருக்கிறார், கண்டிப்பாக வந்து நடிச்சிருவார் அப்படின்றதுனால ஆசைப்பட்டு போய் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் நடக்காமல் போயிடுச்சு. அந்த டைமில் நம்ம எஸ்ஏசி சாரோட மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. அவர் நடிக்க முடியலன்னு தெரிஞ்சிருச்சு, மனசு உடஞ்சி போய் உட்காந்துட்டாரு நம்ம எஸ்ஏசி சார். அப்படியே உட்காந்துருக்க முடியுமா? இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நகரணும் இல்லையா? அந்த டைமில் வீட்டில் என்ன பண்ணியிருக்கிறாரு, சோகமாக சாப்பிட்டுட்டு வந்துருக்கிறார். அப்போது நம்ம சோபா மேடம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து டக்குன்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாங்க. ஏங்க இப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நம்ம விஜயகாந்த் சார் இருக்கார்ல,
அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொன்னா இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட கையோட அப்படியே டக்குன்னு வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கிறாரு விஜயகாந்த் சார் ஒன்று அளவு சொல்லிட்டு அப்படியா ஓகே ஓகே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஏசி சார் வரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்களாம் வரக்கூடாதுங்க, நீங்கள் டேரக்டர், நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் அங்கேருந்து கிளம்பி இவர் சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவுறதுக்குள்ளே வந்து நின்றுட்டார். நம்ம விஜயகாந்த் சார் வந்தார், நம்ம எஸ்ஏசி சார் வந்து ஸ்டோரியை சொல்கிறாரு. இதுதாங்க படம், இதில் வந்து விஜய் வந்து நடிக்கிறாப்புல, நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்குறாரு. பிடிச்சிருக்கா நடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காரு நம்ம எஸ்ஏசி சார். என்னங்க இப்படி கேட்குறீங்க, எத்தனை நாள் கால் ஷீட் மட்டும் சொல்லுங்கள், எத்தனை நாள் டேட் வேணும் மட்டும் சொல்லுங்க, கொடுத்துட்றேன், நான் ரெடி அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. விஜயகாந்த் சார் சொல்லிட்டு போனார்ல, சும்மா சாதாரணமெல்லாம் சொல்லிட்டு போல. அங்கே வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன், சின்னதில் ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் கான்வர்சேஷன் அங்கே வந்து நடந்தது. யாராக இருந்தாலுமே பெருமிதமாக வந்து இல்லை பரவாயில்லன்னு சொன்னால் கூட நம்ம தண்ணி எடுத்து கொடுப்போம் இல்லையா வீட்டுக்கு வரவங்களுக்கு, அந்த மாதிரி இல்லை ஸ்டோரியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம எஸ்ஏசி சார். இல்லைங்க பையன் நடிக்கிறாரு சொல்லிட்டீங்க, என் தம்பிக்கா நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு விஜயகாந்த் சார். ஆனால் இப்படி சொல்லிட்டாரு, சரி எத்தனை நாள் வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து சொல்லிடுறேன், அதெல்லாம் வேணாம், நீங்கள் எத்தனை நாள் மட்டும் சொல்லுங்கள், நான் வந்துடுறேன், என்னைக்கு டேட் சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற டைமில் நம்ம எஸ்ஏசி சார் இருக்கார் பார்த்தீங்களா, ஃபீல் பண்ணி எமோஷனில் கண்ணில் கலங்கிட்டார், ஆனந்த கண்ணீர். எஸ், இப்படிப்பட்ட பெருந்தன்மையான ஒரு மனிதரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டு பயங்கரமாக வந்து எமோஷனல் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான வார்த்தையை வந்து சொன்னார். ஒரு படத்தில் வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது. அந்த படம் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா அதுவும் வந்து ஈஸியான விஷயமே கிடையாது. ஏதாவது ஒரு பெரிய ஸ்டார் இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியும், பிஸ்னஸும் பண்ண முடியும். கண்டிப்பாக. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர், நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்களா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுருக்கிறார் நம்ம எஸ்ஏசி சார். நம்ம கேப்டனை பற்றி தான் தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. கேப்டன் விஜயகாந்த் சார் இந்த படத்துக்குள்ளே வந்தது நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. இந்த படத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு வந்து கொடுத்தார். என்னதான் பெரிய நடிகராக இருந்தாலும் நல்லா நடிப்பா, நீ நடிப்பா, அந்தப்பா ஸ்பேஸ் எடுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ஸ்பேஸை நிறைய கொடுத்தார் நம்ம தளபதி விஜய்க்கு. இந்த ஒரு விஷயம்தான் நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. இந்த படத்தை மக்கள் ஏன் ரசிச்சாங்க தெரியுமா? மென்மையான கிராமத்து நாயகன், குடும்ப உறவு, இது எல்லாமே இந்த படத்தில் இருந்துச்சு. அதனால தான் மக்கள் ரசிச்சாங்க. 90 காலகட்டங்களில் குடும்பங்கள் எல்லாத்தையும் கவர்ற வகையில் ஸ்டோரி செலெக்ஷன் பண்ணார் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய். அது வந்து அவரோட கெரியரில் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஒரு பலமாக இருந்துச்சு. சரியான பாயிண்ட் தம்பி. விஜய் சார் அப்போவே உணர்ந்திருக்காரு, சினிமாங்கிறது வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லை, அது உணர்ச்சிகளின் சங்கமம். அந்த படத்தில் நம்ம தளபதி விஜயோட அப்பாவித்தனமான முகப்பாவனை தான் ரசிகர்களை கவர்ந்துச்சு. ஒரு புதிய நடிகர்கள் தொடர்ந்து திரையில் தோன்றினாலே மக்கள் தங்கள் வீட்டு பிள்ளையை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. செந்தூர பாண்டி அந்த பணியை சிறப்பாக செஞ்சிச்சு. இது தளபதி விஜய்க்கான மாஸ் அடித்தளத்தின் ஆரம்பம். செந்தூர பாண்டியோட வெற்றிக்கு வெறும் கதை மட்டும் காரணம் இல்லை, அந்த படத்தில் இணைந்த வலுவான கூட்டணி தான். எஸ்ஏசி அவருடைய இயக்கத்தில் விஜய் மற்றும் யுவராணி 2 பேருமே ஒன்றா சேர்ந்து நடித்த இந்த படம் குடும்ப பாசத்தையும் ஆக்ஷன் காட்சிகளையும் ஒன்றாக பிணைத்தது. இந்த படத்தில் வில்லனா நடித்த நம்ம பொன்னம்பலம் சார் இருக்காரு பார்த்தீங்களா, கபாலி, அவரோட பங்களிப்பை மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஒரு வலிமையான வில்லன் இருக்கும்போது தான் அந்த நடிகரின், அதாவது ஹீரோவோட கதாபாத்திரம் நல்லா கம்பீரமாக தெரியும். இந்த படத்தில் சண்டை காட்சிகள்லாம் செம்ம சூப்பராக இருக்கும்ண்ணே. அது முக்கியமாக தளபதி விஜயும் பொன்னம்பலமும் ஒன்றா சேர்ந்து அப்படி சண்டை காட்சியில் வந்து நடிப்பாங்க பாருங்கள், பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு படம் தான் நம்ம தளபதி விஜயை ஆக்ஷன் நாயகனாக மாற்ற ஆரம்பிச்சுது. ஒரு இளம் வயது நடிகர் ஹீரோ, ஒரு பெரிய முன்னணி வில்லன், அவங்ககிட்ட ஒன்றா சேர்ந்து முட்டி மோதி அப்படி நம்பிக்கையோடு அவர் படத்தில் நடிக்கிறார் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை வந்து மக்களால் பாராட்டப்பட்டது. இப்படி 1993 ரிலீஸ் ஆன இந்த செந்தூர பாண்டியோட பயணம் வெறும் ஒருத்தராலேயோ 2 பேராலேயோ உருவாக்கப்பட்டது இல்லை, பல பேரால் ஒன்றா சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த பயணம். அவன் எங்கே தொடங்கினான் அப்படின்றத விட அந்த தொடக்கம் எப்படி உறுதியாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பில்டிங்கை கட்டுறோம் இல்லையா, அதுக்கு பேஸ்மெண்ட் எப்படி போடுறான், அந்த மாதிரி உறுதியாக இருக்கணும். 1993 ரிலீஸ் ஆன செந்தூர பாண்டி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா, அது வெறும் பேர் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய கனவின் தொடக்கத்தின் முதல் அடையாளம். என்று தளபதி விஜய்னா பல கோடி ரசிகர்கள். ஆனால் 1993 நம்ம தளபதி ஒரு சின்ன விதை. அந்த விதைக்கு உரம் போட்டு வளர்த்தது யார் தெரியுமா? மக்கள் தான். இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் நம்ம தளபதி விஜயை ஒரு நடிகனாக மட்டும் இல்லை, நம்ம வீட்டு பிள்ளையாகவும் பார்க்க ஆரம்பித்தாங்க மக்கள். அந்த பிணைப்பு தான் மையப்புள்ளி. செந்தூர பாண்டி கொடுத்த உத்வேகம் ஒரு நடிகரோட வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். 1993 அவர் விதைத்த அந்த விதை பிற்காலத்தில் படிப்படியாக அவரை ஒரு ஆலமரமாக மாத்துச்சு. ஆனால் 1993 தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய போட்டிகள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருந்துச்சு. புதிய முகங்கள் நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் நிலைச்சு நிற்கிறது
சஸ்டெயின் பண்ணுறது தான் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அந்த சூழலில் தான் ஒரு இளம் கதாநாயகன் தனக்கான அடையாளத்தை தேட ஆரம்பிக்கிறார். அந்த காலகட்டத்தில் இருந்த சினிமா, அதாவது அந்த பீரியடில் இருந்த சினிமா வந்து வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது, அது தமிழ் மக்களோட கலாச்சாரம். ஒரு படத்தோட போஸ்டரை ஒட்டும் போதே எல்லாருக்குமே ஒரு ஃபெஸ்டிவல் மூடு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கொண்டாட்டத்துக்கு நடுவில் நம்ம தளபதி விஜய் தான் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றத வந்து நிரூபிக்கிறதுக்காக பெரிய ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டாயத்தில் இருந்தார். ஒரு நடிகரோட முதல் வெற்றி அப்படிங்கிறது அந்த நடிகரோட எதிர்காலத்தை காட்டக்கூடிய திசை காட்டி. 1993 ரிலீஸ் ஆன செந்தூர பாண்டியோட வெற்றி நம்ம தளபதி விஜயோட வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து அமைச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்துலேயும் தொடர்ந்து வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்துச்சு இந்த செந்தூர பாண்டி. ஒரு நடிகர் நட்சத்திரமாக மாறுறது வேறு, லட்சிய நாயகனாக மாறுறது வேறு. செந்தூர பாண்டியோட வெற்றியின் மூலமாக நம்ம தளபதி விஜய் ஒரு மனசுக்குள்ளேயும் என்ட்ரியை வந்து கொடுக்குறார். செந்தூர பாண்டியோட வெற்றிக்கு அப்புறமா திரையில மட்டுமே இருந்த விஜய் ஒரு ரசிகர்களுக்கும் சொந்த அடையாளமாக மாறுறாரு. நம்ம தளபதி விஜய் இந்த படத்தில் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நடித்த நடிப்பு எல்லாமே யதார்த்தமான ஒரு நடிப்பாக இருக்கும். இதன் காரணமாக சாமானிய மக்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அடித்தட்டு மக்கள், சாமானிய மக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசில் ஒரு இடத்த கொடுக்க ஆரம்பித்தாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் வெற்றி, பிகாஸ் ஆஃப் அதை யதார்த்தமான நடிப்பு. இதுக்கப்புறமா தான் ஒரு நடிகருக்கும் ரசிகர்களும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுச்சு. தம்பி, எந்த ஒரு நடிகனுக்குமே தன்னோட முதல் வெற்றி வந்து ஒரு போதை. ஆனால் நம்ம தளபதி விஜய் அதை தாண்டி யோசிச்சார். அடுத்த படம் எப்படி இருக்கணும் அப்படின்ற கேள்வி தான் அவரை அடுத்த தளத்துக்கு கொண்டு போச்சு. எஸ்ஏசி அவருடைய இயக்கத்தில் இந்த படத்தில் நடித்ததன் காரணமாக ஏகப்பட்ட சீனியர் ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க கூடலாம் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம தளபதி விஜய்க்கு கிடைச்சிது. இந்த மாதிரியான வாய்ப்பு தான் இவரை வந்து முழு நேர நடிகராக வார்த்து எடுத்துச்சு. செந்தூர பாண்டி படத்தின் மூலமாக அவருக்கு கிடைச்ச கலை ரீதியான அடித்தளம் தான் பிற்காலத்தில் பெரிய பெரிய உயரங்களை எட்டுவதற்கான அடித்தளமாக இருந்துச்சு. 1993 அவர் திரையில விதித்த அந்த நம்பிக்கை காலப்போக்கில் அது எப்படி ஒரு பெரிய விருட்சமாக மாறப்போகுது அப்படிங்கிறதையும், அந்த பயணத்தில் அவர் எதிர்கொண்ட சவால்களையும், அறியப்படாத பல உண்மைகளையும் நாம் விரிவாக அலச போகிறோம். ஒரு நடிகரோட வளர்ச்சியில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். செந்தூர பாண்டி கொடுத்த அந்த உத்வேகம் ஒரு நடிகரோட வாழ்க்கையை எப்படி மாற்றுச்சுன்னு நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்த்தோம். இந்த வெற்றியோடு இன்றைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோமா? ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஆமாம், ஓகே. அந்த ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண விஷயத்தெல்லாம் இன்னமும் 1993 டைம் ட்ராவல் பண்ணி போன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. விஜயகாந்த் சார் கூட சேர்ந்து நானே நடித்த மாதிரி ஒரு ஃபீல்னால் பார்த்துக்கோங்களேன். இதே மாதிரி சூப்பரான ஒரு எபிசோடில் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது வினோத் சுகுமாரன் அண்ட் உங்கள் ராஜா. அன்டோல்ட் ஹிஸ்டரி ஆஃப் மக்களின் தளபதி. டாடா.